அரிய வகை கனிமங்கள் மற்றும் உலோகங்களுக்காக சீனாவை சார்ந்திருப்பதை தவிர்க்க அமெரிக்கா அதிரடி திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே கடந்த ஆண்டு வர்த்தக போர் ஏற்பட்ட போது அரிய வகை கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் முக்கிய பங்காற்றியது. குறிப்பாக அமெரிக்காவை தன் வழிக்கு கொண்டு வர சீனாவின் முக்கிய ஆயுதமாக மாறியதே அரிய வகை கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் தான். அதன் மூலம் சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் வரி ஆயுதத்தை எளிதாக சீனா முடிவுக்கு கொண்டு வந்தது. அரிய வகை கனிமங்கள் மூலம் சீனா அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. அதன் முக்கியத்துவம் அமெரிக்கா உட்பட வல்லரசு மற்றும் வளரும் நாடுகளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அறிந்தே செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேயே அமெரிக்கா சீனாவுடன் போட்டி போட்டுக் கொண்டு அரிய வகை கனிம வளத்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது ப்ராஜெக்ட் வால்ட் என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. ப்ராஜெக்ட் வால்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டம் கனிமங்களை சேமிக்கும் திட்டமாகும். இத்திட்டத்திற்கு $12 பில்லியன் நிதியானது பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை மூலம் திரட்டப்பட உள்ளது. அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கி $10 பில்லியன் கடன் வழங்கும் என்றும் தனியார் மூலதனம் $1.67 பில்லியன் முதலீடு செய்யப்படும் என்று தகவல் தெரிவிக்கிறது. சீனா தற்போது 90% அதிகமான அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. டிரம்பின் இந்த திட்டம் குறிப்பாக காலியம், கோபால்ட் போன்ற அத்தியாவசிய உலோகங்களை கையிருப்பு வைப்பதில் கவனம் செலுத்தும். இவை ஐபோன்கள், பேட்டரிகள் முதல் ஜெட் இன்ஜின்கள் வரை அனைத்திற்கும் தேவையானது. சுமார் 12க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன. அதன்படி ஆல்பபெட், ஐஎன்சிஸ், கூகுள், போயிங் போன்ற நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. எதிர்காலத்தில் சீனாவுடனான வர்த்தக போர் உச்சகட்டத்தை எட்டினால் சீனா கனிம ஏற்றுமதிக்கு தடை விதிக்க கூடும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் உள்ளது. அப்படி நடந்தால் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த தேசிய சேமிப்பு உதவும் என ட்ரம்ப் நிர்வாகத்தின் நம்பிக்கையாக இருக்கிறது. கனிம சந்தையில் ஏற்படும் திடீர் விலை மாற்றங்களில் இருந்து உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இது செயல்படும் எனவும் அமெரிக்கா நம்புகிறது. ஏற்கனவே ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் மற்றும் பல்வேறு நிர்வாக உத்தரவுகள் மூலம் அமெரிக்காவின் எரிசக்தி மற்றும் கனிம வளத்துறையை தற்சார்பு அடைய செய்ய ட்ரம்ப் முயன்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாகவே இந்த $12 பில்லியன் ப்ராஜெக்ட் வால்ட் திட்டம் பார்க்கப்படுகிறது. கிரீன்லாந்து நாட்டை பாதுகாப்பு கருதி அமெரிக்கா கைப்பற்றுவதாக கூறினாலும் கிரீன்லாந்து கனிம வளங்கள் நிறைந்த நாடாக இருப்பதால் அதனை கைப்பற்ற அமெரிக்கா தீவிரம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்தியாவும் இந்த அரிய வகை கனிமங்கள் மீது சமீப காலத்தில் அதிகம் தீவிரம் காட்டி வருகிறது. நடப்பாண்டு பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு, கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.